இந்த வண்டி வந்துட்டு 2022 ஏப்ரல் மாதம் டெலிவரி எடுத்தோம். நம்ம வாங்குறப்ப 36 லட்சம். இது வந்துட்டு இருக்கிறதுல டாப் மோஸ்டான 2 மாடல் எஸ் அப்படிம்பாங்க. மாடல் எஸ் 4x4 டீசல் ஆட்டோமேட்டிக். ரோஸ்னா நம்ம வாங்குறப்பே வந்துட்டு ஹீல் ஹோல்ட் அசிஸ்ட் ப்ளஸ் இந்த 4x4 மோட்ஸ், அப்புறம் வந்துட்டு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், வென்டிலேட்டர் சீட்ஸ், அதெல்லாம் அப்போ 2022, அதாவது இந்த 2021 மாடல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நிறைய கார்லலாம் அது கிடையாது. அது வந்துட்டு ப்ரீமியம் கார் ஃபீச்சராக இருந்துச்சு. சவுண்ட் சிஸ்டம் தான் இதில் வந்துட்டு மெயினே. 9 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபரோட சேர்த்து வந்திருக்கு. பயங்கர ப்ரீமியமாக இருக்கும், டாப் கிளாஸாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏதாவது இந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஏதாவது பேரிகேட் வரப்போ ஹைவேஸில் போய்ட்டு ஸ்லோ பண்ணுறப்போ வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஒரு 3 செகண்ட் இப்படி இன்க்ளைண்டாக இப்படி நிற்கும் போது ஒரு 3 செகண்ட் நமக்கு கேப், அதுக்குள்ளே நம்ம ஆக்சிலேட்டர் அமைக்கி மேலே போயிடலாம். ஹில்ஸ்லாம் விட்டப்போ நல்லா இருக்கும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கு. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் இருக்கு. அது எப்படின்னா நம்ம இப்படி ஸ்டீஃபாக இறங்குறோம்ல, இறங்குறதே வந்துட்டு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. அதுவே பிரேக் வந்துட்டு இப்படி விட்டு 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 எடுக்கும். அதாவது ஸ்லோவாக அப்படி மெல்ல மெல்ல அப்படி தவண்டு வர மாதிரி. 4 வீலுக்கும் இண்டிவிஜுவலான செப்பரேட் டேம்பரிங். ஒரு ஸ்பீட் பிரேக்கரு மேடு பள்ளம் அதே பார்க்காம நீங்கள் விட்டுட்டா ஸ்பீடாக, நான் சொல்கிறது ஒரு 50-40 அந்த ஸ்பீட்லேயே போய் விட்டாலும் பாடிலாம் உங்களுக்கு டயர் மட்டும் தான் இதாகும். அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. கியர் பாக்ஸ் வந்துட்டு 9 ஸ்பீடு டிசி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டார்க் கன்வெர்ட்டரு. உங்களுக்கு அந்த சிவிடி மேலே அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்காது. மிதிக்க அது பாட்டு தாராளமாக போய்கிட்டே இருக்கும். பிக்கப்லாம் எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்கும். வாங்குறப்ப என்னன்னா டீசல் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் 4x4 வந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 2 இயர்ஸா இல்லை 1 இயரா சரியாக தெரில, 4x2லேயே வந்துட்டு டீசல் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. வாங்கி ஒரு மாதத்தை நம்பர் வந்த உடனேமே நம்ம தொண்டியிலேருந்து கன்னியாகுமரி, அப்படியே ட்ரிவண்டரம்லேருந்து இங்கிட்டு திருப்பரப்பு ஃபால்ஸு, அப்படியே குற்றாலம், ஃபுல்லாக சவுத் தமிழ்நாடே சுற்றியாச்சு. மைலேஜ் பொறுத்தளவு ஹைவேஸில் ஒரு ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் கரெக்டான ஒரு இதில் ஆர்பிஎம்மில் ஓட்டிக்கிட்டு வந்தால் 16-15 எடுத்துடலாம். சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டினாலும் 10-11 தான், அதுக்கு மேலே வராது.